ஹாய் மாய் பொக்களே வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ். இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. இந்த ஸ்டோரியோட அருமை யாருக்கும் தெரிய மாட்டேன்றது. ஸோ எல்லாரையும் பார்க்க வைங்க. புரியுதா இல்லையா? சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜாங்கக் தான் ஜாங்கோட வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கான். இந்த லைட் எரிகிறது அவனோட ரூமாக இருக்குமோ, எரிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கல் எடுத்து டேங்கோட ஜன்னல்லே அடிச்சிடுறான். என்ன சவுண்ட் அது? எவன்டா அவன் ஏன் விட்டு ஜன்னலில் கல்லை விட்டு எறிகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படி திறக்கிறான். அங்கே ஜங்குக்கு அடுத்த கல்லை எறி ரெடி ஆகுறப்போ டேங் டே ஜங்குக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? கீழே வா. இப்போது கூட இங்கே வந்தா கீழே வான்னு சொன்னான். ஐயோ இவனோட. ஸோ இப்போ நம்ம டேங்னா வேகமாக அப்படியே கீழே இறங்கி வரான். கீழே அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. எங்கே போகிறா? அப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. போகிறப்ப எப்போ பார்த்தாலும் எங்கே போகிறேன்னு கேட்டுட்ருக்கா. போயிட்டு வந்துட்டு நானே சொல்கிறேன், அமைதியாரா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ அப்படியே கதவை திறந்து வேகமாக ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே காரில் வந்திருப்பான். ஸோ அந்த காரில் அப்படியே சாஞ்சு நின்றுட்டுருக்கான். ஏய் காலில் அடிபட்டிருக்கா, நீ பாட்டுக்கு அப்போ இங்கே வந்திருக்கா? எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தேனா? டேட் பண்ணுறதுக்கு வந்தேன். டேட் பண்ணுறதுக்கு வந்தியா? எனக்கு புரியல. இன்னைக்கு காலையில் மட்டும்தான் நம்ம டேட்டுக்கு போகணுமாண்ணா? ஏ நைட் டைம்லாம் டேட்டுக்கு போகக்கூடாதா? ஜங்குக் நீ முட்டாளா என்ன? ஓ மேலே கொஞ்சம் லைட்டான பைத்தியம், வேறு எதுவும் இல்லை. ஏய் காலில் அடிபட்டுருக்கா, நீ பாட்டுக்கா டேட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபுல்லுங்க முடியாது ஹாஸ்பிட்டல் போய் ரெஸ்டடா. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. என்னால் இந்த டே நீ அப்செட்டாக இருக்கக்கூடாதா? அதான் சொல்கிறேன், வா போகலாம். ஜங்குக் நான் இந்த டேல அப்செட் ஆகல, போய் சொல்லாதா. நீ சீரியஸாக சொல்லிட்டுருக்கியா? என்ன ஜங்குக் இது? நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். என்னை பார்க்க நீங்கள் வந்திருக்கேளா? எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். சரி பார்த்துட்டேல, கொஞ்சம் தூரம் வாக் போயிட்டா அப்படியே வீட்டுக்கு போகலாமா? ஒன்று நான் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிடுவா. டிரைவர் நீங்கள் கிளம்பலாம். எங்கே ஏதாச்சும் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கோங்க வீட்டுக்கு. ஏய் இதுக்காண்டி நீ அவங்கள அனுப்புற? உனக்கு காரோட்ட தெரியும்ல? ஆஹா தெரியும், பட் என்கிட்ட லைசன்ஸ் இல்லை. பரவாயில்ல, உள்ள வந்து உட்காரு. ஜங்குக் தேவையில்லாத வேலை பண்ணாதா. ஃபுல்லும் முடியாது ஹாஸ்பிட்டல் போ. எனக்கு நைட் ஃபுல்லாக உன் கூட தான் இருக்க போகிறேன். ஜங்குக் விளாடாதா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இந்த டிரைவரை வேற விரட்டி விட்டுடுறான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கா ஜங்குக்? அங்கே டேங்க இப்போ அப்படியே தள்ளி விட்டு அங்கே ஜங்குக் தான் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறான். என் பாடி காட்சி வரத்துக்குள்ள கார் எடுக்கிறா. இல்லை நீ தான் மாட்டினா. அட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க இப்போ வேகமாக வந்து காரை உட்காந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எங்கே போகணும்? எங்கனாலும் போ. நீ என்ன பண்ணிகிட்ருக்கா? முதல் தொட்டு கிளம்புறியா? உங்கள் அப்பா வந்துருப்புறான். ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் இப்போ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் உனக்கு எப்படி கார்லாம் ஓட்ட தெரியும்? அதே என்னோட அப்பா அப்பப்போ எனக்கு ஏதாச்சும் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். இங்கே பாரு, இதை ஃபன் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம இன்னொரு நாள் கூட நம்ம டேட்டுக்கு போய்க்கலாம். இதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் எனக்கு இருக்கா, நம்ம இன்னைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுருக்கோம். ஜங்குக் உன்னை சீரியஸாக புரிஞ்சிக்கவே முடியல. அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கவும் வேண்டாம், லேட்டே ஆகட்டும். ஆனால் அவனோட காலோட நிலமை பெயின் கில்லர்ஸ் போட்டு தான் வந்திருக்கேன். அவ்வளோ பெயின் இல்லை. ஆனால் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எதுவும் ஆகாது. நீ சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. சரி மொமெண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் மெமரிஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்னா இப்போ அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிகிட்ருக்கான். டே என்ன பண்ணிகிட்ருக்கா? இது சிட்டி ஐநோ, எனக்கு தெரியும். அதில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்ருக்கா. சிஎம்மோட பையன் இந்த மாதிரி ரோலெல்லாம் என்ன தடுக்க மாட்டியா? உங்கள் அப்பா போலீஸை கண்டுபிடிச்சா என்னாக? என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், உன் பிரச்சனையை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங்னா அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். டேய் பயத்துக்கு சொல்லடா, இங்கே ஃபோனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஓட்டுறது டேங்க் எதுவும் ஆகாத.
நீ கவலைப்படாத வாச்சலாம். சத்து ஜங்குக்கு எதுவும் சொல்லலை, அவனும் அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்களுடைய கையை வேற பிடிச்சிக்கிறான். எப்படி போட்டா எப்படி கியர் போடுறது, அதை எப்படினால போடா, எனக்கு என்ன வந்துச்சு. அப்போ சரி 2 பேரும் சேர்த்தே போடலாம். திட்டம் எனக்கு பசிக்குதா, ஃபுட் கடை பார்த்து நிப்பாட்டட்டுமா? இல்லை, அங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு பாரு, அங்கே நிப்பாட்டா. அட ஐஸ்கிரீம் பைத்தியமா நீனா, உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஸ்டாப் பண்ணுறா. சரி ஓகே, அதுக்கே கோவப்படுறா, நிப்பாட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவங்க இப்போ அப்படியே அந்த ஷாப்புக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். டேவங்க தான் இப்போ அப்படியே காரை விட்டு இறங்கி வந்து அப்படியே ஜங்கு கூட காரை ஓப்பன் பண்ணுறான். என்னதுதா? இல்லை ஹெல்ப்பா, எனக்கு தெரியும், நான் வந்துக்கிறேன். சும்மா வாங்க பாஸ், நடிக்காதீங்க, ரொம்ப ஓடுறா வாய் பேசுகிறா. நீயும் நடிக்காத, வா 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 வா, நான் ஹெல்ப் பண்ணா உனக்கு என்ன கௌரவம் அப்படி கீழே விழுந்து கிடக்குதோ உனக்குலாம். எனக்கெல்லாம் என்ன வச்சிருக்கா ஒன்று சொல்கிறதுக்கெல்லாம். அப்போ சரி. ஸோ நம்ம ஜங்கு கை இப்போ அப்படியே அவங்களோட கையை பிடிச்சி அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறான். சரி போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் இப்போது அவங்களுடைய ஹிப்பை அப்படியே பிடிச்சிக்கிறான். அதை அங்கேயும் பிடிக்கிறா. கிரிப்புக்கா அதை ஷோல்டரில் கூட பிடிக்கலாமே, அங்கே பிடிக்கணுன்ற அவசியம் இல்லையே. எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அங்கேயே நான் பிடிச்சிப்பேன். சரி ஓகே, எங்களால் பிடிச்சிக்கோ, ஒன்று தானே. அப்போது காருக்குள்ள வரையா கொஞ்சம் பிடிக்க வேண்டியது இருக்கா? நீங்கள் பேர் ரொம்ப தப்பாக பேசுகிறா. தப்பாக பேசலடா, கரெக்டாக தான் பேசுகிறா. நீ தான், நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன் ஜங்குக்கு, ஆனால் நீ எத்தனை தட்டி அதை சொல்லி சொல்லி காட்டுற தெரியுமா? எனக்கு கேட்குறப்ப அது எப்படி இருக்கா? தெரியாமல் பண்ணிட்டேன்டா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே பேசிக்கிட்டு ஷாப்புக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. சரி சொல்லு, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாம் செரி பழ மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வேணும். அதுக்கு கீழே ஏதோ லைட்டாக ஒரு மோல் கூட இருக்கும், அது வேறு டபுள் லேயர், நல்லாயிருக்கும், ரெட் கலரில் வேணுமா? நான் ஐஸ்கிரீமை சொன்னேன், நானும் அதான் சொல்கிறேன், வேணுமா? வேணும். ஜங்குக்கு இப்போ அப்படியே எழுந்திருக்கிறா. எங்கே எழுந்திருக்கிறா? டிஷ்யூ பேப்பர். நினப்பா வேற எங்கேயோ இருக்குது போலையே. இல்லை, நீ தான் ஓவராக திங்க் பண்ணுற. உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு சொல்ல. வெண்ணிலா. வெண்ணிலாவா? ஏன்? எனக்கு பிடிக்கும். ஓகே சரி. ஜங்குக்கு இப்போ அப்படியே நக்கலாக சிரிக்கிறான். எதுக்கு இப்போ எப்படி சிரிக்கிறா? ஏண்டா சிரிக்க கூடாதா? சரி ஓகே, நீ சிரிச்சுக்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க வந்து ஒரே கன்ஃபியூஸாக அப்படியே எழுந்திரிச்சு போகிறான். நான் எவ்வளோ ரொமான்டிக்காக அவன்கிட்ட சொன்னான், ஜஸ்ட் அவன் வெனிலாவோட ஃப்ளேவரை மட்டும் சொல்கிறான். பயத்தைக்கார ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் சொன்னது தப்பே இல்லை. அவங்க இப்போ அப்படியே ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வைக்கிறான். ஜங்குக்கு வேகமாக டப்புக்குன்னு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். ஏண்டா நீனா வாழ்க்கையில் ஐஸ்கிரீமே சாப்பிட்றது கிடையாதா? எதுக்குடா இப்படி பாஞ்சு வந்து எடுத்துட்ருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குடா, ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று வேலையை சாப்பிட்டா. ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரொம்ப ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இது சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கு. கிண்டல் பண்ணா அண்ணா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா, கிண்டல் பண்ணால் பரவாயில்ல, ஒரு தாட்டி பண்ணிட்டு விட்டுறலாம். இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள நான் திட்டுவேன். ஆனால் அவங்க என்ன ஒரு எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்ருக்காங்க. கிடச்சிச்சு, அவ்வளோதான். அப்போ இதுக்கு முன்னாடி வேறு யார் கூட இந்த மாதிரி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கா? ஜங்குக்கு இப்போ அப்படியே சைலண்ட் ஆகிறான். வாயில் அடுத்த ஐஸ் வைக்க கூட முடியல, அந்தளவுக்கு ஜாங் வந்து ஒரு கேள்வி கேட்க. யார் கூட இல்லை, போய் சொல்லாமல் சொல்ல.
யாரு கூட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கா? அது அது வந்து அப்போ அந்த கேத்ரின் கூட போஸ் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அந்த மெமரியை எனக்கு தரணும்னு நினைக்கிறியாடா? ஹே மென்டல், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. மென்டல் தான்டா, மென்டல் தான். உன்னை தடுத்து லவ் பண்ணணும்னு நினச்சேன் பாரு, மென்டல் தான். எனக்கு இது தேவை தான். அந்த கேத்ரின் என்ன சொல்லிட்டியா உங்கள் அப்பங்கிட்ட? நாளைக்கு வருவாள் அவ? அதாவது டே கண்டிப்பாக வருவாடா. யார் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. ஓ, அவ்வளோ அடிகண்ட்டாக இருக்கிற பொண்ணு நீங்கள் அப்படியே தடுத்து லவ் பண்ணியிருக்கீங்களோ? ஃபர்ஸ்ட் அவள் தான் வந்தா. ஓ, அதுக்கப்புறம் நீங்கள் லவ் ஓகே சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் பிரேக்கப் ஆச்சு? அதை பற்றிலாம் பேசாத, எனக்கு அதில் விருப்பம் இல்லை. லவ் பண்ணும்போது விருப்பம் இருந்துச்சு, பிரேக்கப் பண்ண பிறகு அதை சொல்கிறதுக்கு யாருக்கிட்டேயும் மனசு வராது. கேட்டால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஓட்டுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியும். அதனால தான் அடுத்த நான் எந்த லவ்க்குள்ளேயும் விழுகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓ, என்ன ஓவரா கலாய்க்காதா? நான் கலாய்க்கிறேனா? நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் ஜங்குக். நம்ம இங்கே டேட்டுக்கு வந்தோம். ஸோ இதை பேசக்கூடாதா? பேசணுன்னு தானே வந்திருக்கோம். ரொமான்டிக்காக இருக்கணும்னு வந்திருக்கோம். நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சுட்ருக்கா? நான் யோசிப்பேன்டா, நான் யோசிப்பேன். ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகுது, ஒழுங்குறதை சாப்பிட்றேன். அப்புறம் அதை நீ லைக் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி வரும். அது தனியானாலும் பரவாயில்ல, நானே எடுத்து குடிச்சுக்கிறேன். அது மெல்ட்டான நல்லா இருக்காது. வேணா நான் உனக்கு மெல்ட்டிங்கான வேறு விஷயம் வேணா தட்டா? ஏன் என்ன தர போகிறான்? அது கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குமா? ஏன் உனக்கு தெரியாதா? சிரிக்காம சொல்ல. என்னது வாட்டர் ஃபால்ஸா? அது ஒயிட் கலரில் வரும். டேய், உனக்கு இந்த அளவுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ தான் நான் எதுவும் தெரியாத குழந்தைன்னு நினச்சிட்ருக்க. இல்லை, அதுக்காண்டி நீ தான் இப்படிலாம் பேசுவியா? வேற எப்பெல்லாம் உனக்கு தெரியும்? ஏன் ரொம்ப ஆர்வமாக இருக்கியோ? அதான் அப்படிலாம் இல்லை. என்ன வாய்ஸ் அப்படியே உள்ளக்குள்ளே போதா? அது வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நீ அதை சாப்பிடவே இல்லையே. என்ன நான் ஊட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவனோட ஐஸ்கிரீம் அவனே அவனோட மவுத்தால் அப்படியே ஒரு பெக் பண்ணிட்டு அவங்களோட லிப்ஸில் அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். நீ என்ன பண்ணுற? யாராச்சும் பார்த்தா? யார் பார்த்தா என்ன? ஸ்வீட்டாக இருக்கா? ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதா? என்ன மிஸ் ஆகுதா? ஸோ நம்ம வாங்குவோம். அவனோட ஐஸ்கிரீமும் அதே மாதிரி பைட் பண்ணிட்டு அங்கே ஜங்குக்கோட லிப்ஸில் அவனே இன்சர்ட் பண்ணுறான். எப்போ மேட்ச் ஆகுதா? ஓகேவா இருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? ஏன் பிடிக்காம? எனக்கு பிடிச்சிருக்கே. சரி, அந்த டேப் ரெக்கார்டர் அதை கேட்டியா? இல்லையே, நான் என்ன கேட்கலாம். அதை கேட்கலான்னு ஆரம்பிக்கிறப்போ லைட் ஆஃப் பண்ணலான்னு ஸ்விட்ச் கிட்ட போனேன். அப்போ யாரோ ஒரு ஆள் என்னோட சேனலில் கல்ல விட்டு எறிஞ்சாங்க. அதான் அவங்க கிட்ட இப்போ உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கேன். நீ என்ன சொல்கிற? வேணா அதில் என்ன பேசினேனோ இப்போ வேணா அதை ட்ரை பண்ணட்டுமா? நீ என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது. நான் வேணா பேசி கட்டுறேனே. இல்லை வேணாம், நான் வந்து அதை நான் தனியாகவே கேட்டுக்கிறேன். நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும்? ஏன்னா அது என்னோட குரல் தானே. பரவாயில்ல, நான் தனியாகவே கேட்டுக்கிறேன். ரொம்ப பயப்படுறியா? நான் ஏன் பயப்படணும்? அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் கிடையாது. அப்படியே அதுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறேன். எல்லாம் நான் எதுக்கும் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீ எது டேட்டியாக பண்ணியிருந்தேன்னா பண்ணா என்ன பண்ணணும் தானே நினைக்கிறேன். அது எப்படியோ உனக்கு தெரியும்? ஓ, அப்படியெல்லாம் அப்படி தான் நினைக்கிறியா? இங்கே பாரு, எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை அப்படியே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த ஐஸ்கிரீம் டபக்கு சாப்பிட்டுட்ருக்கான். டே பார்த்து
ரொம்ப சாப்பிட போகிறேன். அப்புறம் கோல்டு பிடிக்க போதும். பரவாயில்ல, எனக்கு இதே ஃப்ளேவரில் இன்னும் 2 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். சரி, உன்கிட்ட இதை பற்றி பேச மாட்டேன். இல்லை, எனக்கு அதை டாபிக் மாற்றணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து உண்மையிலே ஐஸ்கிரீம் இப்போ சாப்பிடணுன்னு க்ரேவிங்ஸாக இருக்கா, அதான் நான் சாப்பிட்றேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கா. ஏன்னா ஐஸ்கிரீமை கேட்டேன். ஜங்குக், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? இப்படி பண்ணோன்னு தானே நீ எதிர்பார்க்குற? நீ என்ன ஓரா கலாய்க்கிறியா? தெரியாதனமாக ஏதோ அன்றைக்கி சொல்லிட்டேன். திரும்ப என்ன சொல்லி அதை குத்தி காட்டிகிட்ருக்க. நான் காட்டுறேன். நான் ஜஸ்ட் அதை ரிமெம்பர் பண்ணேன். ஜஸ்ட் டேக் ஏ மெமரிஸ். ஏய், நீ ஐஸ்கிரீம் சாப்பிடலையா? இரு, நீ அந்த கேத்ரின் டாப்பிக்கை மாத்திரக்கு தான் என்னை எந்த அளவுக்கு வளைச்சி போடுறியாடா? என்னோட ஐஸ்கிரீமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவனு இப்போ அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கான். ஒரு டாப்பிக்கை மாற்றி இவ்வளோ தூரம் கூட்டு வந்தால் திரும்ப அதை நான் படுத்துகிறேன் பாரு, பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்த எபிசோடில் இந்த ஷேடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இந்த எபிசோடில் ஜேகேக்கு வாய்ஸ் உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் கொடுத்தேன். புக்கில் எனக்கு வரமாட்டேன்றது, ஏதோ காற்றடிக்கிற சவுண்டு கேட்குது வாய்க்குள்ளே. ஸோ பொறுமையாக வந்து அடுத்த எபிசோடை நாளைக்கு கொடுக்கலாம். ஓகேவா புக்கில்? டாடா, பை.